வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். மதுரை ரயில் நிலையத்தில் இறங்கியதும் பயந்து கொண்டேதான் ஊருக்குள் காலடி எடுத்து வைத்தேன். ரயிலடி, மங்கம்மாள் சத்திரம், காலேஜ் கஃபே ஆகிய பிராந்தியங்கள் ஜிஎம்மின் ஆட்சிக்கு விசேஷமாக உட்பட்டவை. இங்கெல்லாம் அவர் எப்போது வேண்டுமென்றாலும் தோன்றலாம். பகலில் பணி, இரவில் உறக்கம் என்ற பிரிவின் மீது ஜிஎம்முக்கு எந்த காலத்திலும் நம்பிக்கை இருந்ததில்லை. நான் ரயிலடியில் இறங்கிய நேரம் இரவு 11:30. எந்தெந்த ரயிலில் அவருடைய சிநேகிதிகள் வந்து இறங்குவார்கள் என்பதை பற்றி ஜிஎம்முக்கு மனதில் ஒரு கணக்குண்டு. அவர்களை பார்க்க அவர் வரலாம். என்னுடன் வரும்போது அவர் சந்தித்து பேசும் பெண்களின் முகங்கள் எனக்கு சாதாரணமாகத்தான் தெரியும், உங்களுக்கு எப்படி கூடுதலாக தெரிகிறது என்று ஜிஎம்ஐ பலமுறை கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணின் முகத்திலும் ஒரு ஹிந்து நாளிதழ் அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன என்பார் அவர். எனக்கு தெரியவில்லையே என்றால், இங்கிலீஷ் தெரியாமல் ஹிந்து படிக்க முடியுமா என்பார். வழக்கமான ஹோட்டலில் அறை அமர்த்தி கொண்டேன். வேட்டியை மாற்றி லுங்கியை கட்டிக்கொண்டதும் பதுங்கியிருந்த பசி மூர்க்கமாக படுத்த தொடங்கிற்று. பழமும் பாலும் சாப்பிடலாம் என்ற எண்ணத்தில் வெளியே வந்தேன். சாப்பிட்டு முடிந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டிருந்த போது இடது தோள் மீது விரல்கள் அழுந்தவே கலவரத்துடன் திரும்பி பார்த்தேன். ஜிஎம் தான். தட்டுப்படுவீங்கன்னு நினைச்சபடிதான் வந்தேன் என்றேன். அது கதே என்றார் ஜிஎம். பயந்துகிட்டே வந்திருப்பீங்க. நான் வருவது தெரியுமா? தெரியும். எப்படி? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது தோழர், யோசிச்சு பார்க்கணும் என்றார். போயிட்டே இருங்க, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு 2 அடி எடுத்து வைத்த பின் அரை எண் என்றார். சொன்னேன். காதில் விழுந்துவிட்டதற்கு அடையாளமாக தன் முதுகுக்கு பின்னால் கையை அசைத்து காட்டிவிட்டு போனார். நடையின் கம்பீரத்தையும் அழகையும் பார்த்து கொண்டே இருந்தேன். கூட்டத்தில் எவர் மீதும் தன் உடல் உரசாமலும் வேகத்தை கூட்டிக் கொண்டும் போய்கொண்டிருந்தார். ஜனம் எவ்வளவு திரண்டு போய்கொண்டிருந்தாலும் வழிவிட்டு வழிவாங்கும் முறை அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. நான் கவனமாக நடக்கிற போதுதான் அதிக அளவு மோதிக்கொள்வேன். அறைக்குள் நுழைந்தேன். ஜிஎம் தம் வேட்டியை இடது கையால் பிடித்துக்கொண்டு விரையும் சித்திரம் மனதிற்குள் அசைந்து கொண்டே இருந்தது. இந்த நேரத்தில் அப்படி போனால் அதன் அர்த்தம் என்ன என்பது எனக்கு தெரியும். என் மனதில் கவலை அட்டை போல் நெளியத் தொடங்கிற்று. என்னை பார்த்த சந்தோஷம். உட்கார்ந்து பேசவும் கும்மாளம் போடவும் ஒரு அறை. தோன்றும் நேரத்தில் வெளியே போகலாம், வரலாம். படுக்கையில் படுத்துக்கொண்டேன். மிகுந்த சோர்வாக இருந்தது. தன்னையும் அறியாமல் தூங்கிவிடுவோம் என்று தோன்றிற்று. மறுநாள் காலையிலிருந்து மாலை வரையிலும் கழுத்தை பிடிக்கும் அளவுக்கு வேலைகள் இருந்தன. ஜிஎம் மறுநாள் லீவு போட்டு விடுவாரோ என்று நினைத்தபோது மனம் கலங்கத் தொடங்கிவிட்டது. கதவை தாழ் போட்டால்தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும். இன்னும் 1 நிமிடத்திற்குள் ஜிஎம் வரலாம், 1 மணி நேரத்திற்குள்ளும் வரலாம், வராமலும் போய்விடலாம். போகிற வழியில் யார் யாரை சந்திக்க நேர்கிறதோ, எதிர்பாராத சந்திப்புகள் நிகழ்ந்து ஒரு நொடியில் ஒப்பந்தங்கள் உருவாகிவிடலாம். அப்போது அவர் தனி அறை ஒன்றை அமர்த்தி கொண்டு போய்விடுவார். கூடுதலோ குறைவோ வந்த கிராக்கியை வீணாக்கிவிடக் கூடாது என்பதில் கரிசனை உள்ளவர். தூக்கத்தின் பெரிய தடாகத்திற்குள் என்னை அறியாமலேயே அமிழ்ந்து கொண்டிருந்தேன். எப்போது அதன் கருப்பையில் கரைந்தேன் என்பது எனக்கே தெரியாது. என்ன தூக்கம் அதுக்குள்ள என்று அதட்டல் கேட்டு உடல் நடுக்கத்துடன் விழித்தேன். ஜிஎம் எதிரே நின்று கொண்டிருந்தார். நான் எதிர்பார்த்தது போல் ஜிஎம்மின் முகம் பளபளத்தது. முகத்தில் பூத்து நிற்கும் அசட்டு புன்னகை கன்னத்துச் சதைகளை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தது. இருந்தாலும் வழக்கம் போலவே இப்போது தள்ளாட்டம் இல்லை. 4 பாட்டில் சாப்பிட்டாலும் ஸ்டெடினஸ் ஊசியிலேயே நிற்கும் ராமசாமி என்று அவர் பெருமையடித்துக் கொள்ளும் வாசகம் நினைவில் ஓடிற்று.
மணக்கோலத்தில் வராமல் தனியாக வந்ததே ஒரு பெரிய விஷயம்தான். ஒரு சிகரெட் பிடியுங்க தோழர் என்று சொல்லியபடியே என் உதட்டில் ஒரு சிகரெட்டை பொருத்தினார். தீக்குச்சியை வழக்கமான ஜாலத்துடன் கிழித்தார். என் மூக்கூரம் சுடர் நகர்ந்து வரவே அந்தச் சுடரால் இயக்கப்பட்டது போல் சிகரெட்டை சரிவர உதட்டில் பொருத்திக் கொண்டே எழுந்து உட்கார்ந்தேன். என்ன கை குழந்தை கணக்கா தூங்குறீங்க என்று கிண்டல் தொனியில் ஆரம்பித்தார் அவர். அவருடைய மனநிலை பெருங்காற்றில் வானத்தின் முகட்டை தொட ஏறும் பட்டம் போல் இருக்கிறது. இனிமேல் விடிய விடிய பேச்சை தொடர வேண்டியிருக்கும். இதற்கு முன் என்னுடன் அறையில் தங்கிய இரவுகளில் அடித்த லூட்டிகள் படம் படமாக மனத்திற்குள் வந்தன. அவர் அறைக்கு வந்தால் அழைப்பு மணியை அடித்துக் கொண்டே இருப்பார். இரவு 2 மணிக்கு ரூம்பாய் எப்படி வருவான் என்று கேட்பேன். வரவழைக்கிற ராமசாமி, நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் அழைப்பு மணியை அழுத்துவார். நெடிய வராண்டாவில் உறைந்து கிடக்கும் இருள் வலி தாங்காமல் கதறுவது போல் இருக்கும். பயம் கலந்த மனக்கூச்சம் ஏற்படும். ஜிஎம் தியானத்தில் ஆழ்ந்திருப்பது போல் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டிருந்தார். ஒன்றை மற்றொன்று பிடித்தபடி 2 கைகளும் பின்தலையில் அழுந்திக் கொண்டிருந்தன. போயிட்டு 5 நிமிஷத்திலே வரேன், முழிச்சிட்டிருங்க, உங்களுக்கு மூடியிருந்தா ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாம் என்றார். யோஜனை விஸ்தாரமாக இருப்பது என் மனதை கலங்கடித்தது. நாளைக்கு பார்க்கலாம் ஜிஎம், ஒரு நாள் முழுக்க வேலை இருக்கு, கூட ஒரு நாள் தங்கிட்டு போறேன் என்றேன். தங்கிட்டு போங்க தோழர், 4 நாள் தங்கிட்டு போங்க என்று சொல்லிக்கொண்டே தன் வெள்ளை உடையினால் இருளை கிழித்துக் கொண்டே போனார். நான் சிறிது மயங்கினேன். இன்றிரவு சந்திப்பதற்கு பதில் நாளை இரவு சந்தித்திருந்தால் பெரிய பிரச்சினை ஒன்றுமில்லை. நாளை மறுநாள் வேலையை வைத்துக் கொள்வோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை. சரியான பொறியில் அகப்பட்டு கொண்டது போல இருந்தது. லேசாக மயங்கியிருப்பேன் போல் இருக்கிறது. தொலைவில் ஜிஎம்மின் அலறல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தேன். வரவேற்பு கூடத்தில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. மிகப்பெரிய சண்டை போல சத்தங்கள் கேட்டன. ஜிஎம் ஆங்கிலத்தில் கத்திக்கொண்டிருந்தார். வராண்டாவில் நின்று பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. நீள மேசையின் பின்னால் இருந்து 3 பேர் பயங்கரமாக கத்திக்கொண்டிருந்தார்கள். போலீஸுக்கு போன் பண்ணுங்க என்று உரத்த குரலில் ஒருவர் கத்தினார். ஜிஎம் ஒரு வில்லன் சிரிப்பு சிரித்தார். அவர் கூடத்தை விட்டு வெளியேறுவதும் கத்திக்கொண்டே திரும்ப வருவதுமாக இருந்தார். போலீஸ் வந்தா என்னப்பா செஞ்சிடுவாங்க? கொலையா கொள்ளையா? பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே. ஓட்டல் பொதுவிடமுங்க, 4 பேர் வருவாங்க போவாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். காந்திக்கு மட்டும்தான் ரூம் தருவீங்களோ? ஜிஎம் மீண்டும் வெளியே போக புறப்பட்டார். அந்த ஆளை இப்பவே ரூமை காலி பண்ண சொல்லுங்க என்று அந்த பருத்த ஆசாமி கத்தினார். அவருடைய தோரணை அவர்தான் மேனேஜர் என்பதை காட்டிற்று. ஒருவர் வரவேற்பறையிலிருந்து வெளியே வந்தார். குமாரசாமி, நீயும் போ என்றார் பருத்த ஆசாமி. அவர்தான் ஹோட்டல் சண்டியர் போல் இருந்தது. எனக்கு நடக்கப் போகிற காரியங்கள் மனதில் வந்தன. வந்த காரியம் பாழ்பட்டு போவதற்கான அறிகுறிகள் வலுத்துக்கொண்டே இருந்தன. வெளியே போய்க் கொண்டிருந்த ஜிஎம் மீண்டும் திரும்பி வந்து வரவேற்பறை மேஜையில் விரல்களை தட்டி மிருதங்கம் வாசித்துக் கொண்டே, பிசினஸ் என்பதே வளைஞ்சு கொடுத்து துட்டடிக்கிறது தானுங்களே, எதுக்கு பிரதர் கோபப்படுறீங்க என்று சொல்லியவாறே எதிரே நின்றவரின் தோள்பட்டையில் வாஞ்சையுடன் தட்டிவிட்டு போனார். சுருக்கு சரியாக விழுந்துவிட்டது. பல சந்தர்ப்பங்களில் பல உபாயங்களை நான் கையாண்டிருக்கிறேன். வடக்கு மாசி வீதியில் ஒரு பஞ்சப்பாடாவதி ஓட்டலில் அறையை அமர்த்தி கொண்டு தங்கியிருக்கிறேன். அதிகமும் யாத்ரீகர்கள் மட்டுமே தங்கும் மங்கம்மாள் சத்திரத்தில் இருந்திருக்கிறேன். வட இந்திய பெண்கள் 4 கட்டு போன்ற இடத்தில் சப்பாத்தி தட்டுவார்கள். ஈரப்புடவைகளை தூணுக்கு தூண் கட்டி வைத்திருப்பார்கள். வெளியே வரவேண்டும் என்றால் முன்னும் பின்னும் போய் ராவணன் கோட்டையிலிருந்து வெளியேறுவது போல் வரவேண்டியிருக்கும். வேறு எங்குமே முகர கிடைக்காத மனம் நாசியை தாக்கிக் கொண்டிருக்கும். அப்போதும் ஒரு நாள் வெளியே வரும்போது ஜிஎம் எதிர்பட்டார். அந்த நிமிஷத்தையும் அந்த இடத்தையும் என்னால் அதற்கு பின் மறக்கவே முடிந்ததில்லை. குமாரசாமியும் கூட வந்த ஆளும் என் அறைக்குள் நுழைந்தார்கள்.
உச்சக்கட்ட தாக்குதலில்தான் ஆரம்பமே கொள்ள வேண்டும் என்று இருவருமே தீர்மானத்துடன் வந்திருப்பது போல் இருந்தது. ஏன், எதற்கு? நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டேன். நீங்க வர ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை தான். பெட்டிய தூக்குங்க, மேனேஜர் உத்தரவு என்றார். மீண்டும் நான் காரணம் கேட்டேன். காரணம் சொல்ல வேண்டியதில்லையாம். சுவரில் சட்டம் போட்டு மாட்டப்பட்டிருந்த விதிகளை எடுத்து 7வது எண்ணில் ஆட்காட்டி விரலை வைத்து காட்டினார்கள். எந்த நேரத்திலும் அறையை காலி செய்யச் சொல்ல அவர்களுக்கு உரிமை உண்டாம். மேற்கொண்டு மடக்கத் தெரியாமல் நான் நின்று கொண்டிருந்தேன். என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டே GM உள்ளே வந்தார். நான் இப்ப வெளியேறணுமா? யார் சொல்றாங்க? GM வந்திருந்தவர்களின் முகத்தை பார்த்தார். ரூமுக்கு வெளியே நின்னு பேசுங்க, கெட் அவுட் என்றார். அவர்கள் GMஇன் முகத்தை பார்த்தார்கள். வெளியே இருந்து மணியை அடிக்கணும், அழைத்தால்தான் உள்ள வரலாம் என்று சொல்லிவிட்டு சில வினாடிகளுக்கு பின் மீண்டும் கெட் அவுட் என்று கத்தினார். அவர்கள் இருவரும் அறையிலிருந்து வெளியே போனார்கள். அவர்கள் போகிற போது GM, சன்ஸ் ஆஃப் எ பிட்ச், ஐ வில் கிக் them in their asses என்று வலது காலை தூக்கினார். கதவை சாத்தி தாளிட்டார். சாத்திய கதவை திறந்து தலையை வெளியே நீட்டி, இந்த பக்கம் தலையை காட்டாதீங்க, ஒதே விழும் ஒதே என்றார். சிரித்துக்கொண்டே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். அந்த சிரிப்பு எனக்கு பிடிக்கவில்லை. ரயிலடியில் இருந்து ஊருக்குள் காலை வைத்து 2-3 மணி நேரங்கள் ஆகியிருக்கலாம். வந்த பின் ஒரு நிமிடம் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. GM சிகரெட் பாக்கெட்டை திறந்து என் முன் நீட்டினார். பிளாக் கார்ட்ஸ் என்றார். நான் வேண்டாம் என்ற அர்த்தத்தில் தலையசைத்தேன். இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க தோழர், ஒரு கேம் தானே, ஸ்போர்ட்டிவாக பாருங்க, ஒரு டீ குடிச்சிட்டு வருவோமா என்றார். அதன்பின் ஸ்டேஷனுக்கு போய் பார்ப்போம், குருக்ஷேத்திரத்துல எல்லாரும் வீரமரணம் அடைந்து கிடப்பதை பார்க்க வேண்டாமா என்றார். என் கையை பிடித்து தூக்கினார். நான் லுங்கியை மாற்ற முயன்றேன். வேண்டாம் தோழர், இந்த நேரத்துக்கு லுங்கிதான் களையா இருக்கும் என்றார். அவர் வழக்கப்படி GM ரவுண்ட் அடித்துக் கொண்டே இருந்தார். எத்தனை சந்துகள் பொந்துகள்! நாங்கள் அறைக்கு வரும்போது தெருவில் மாடுகளுடன் பால் வியாபாரிகள் போய்கொண்டிருந்தார்கள். நன்றாக விடிந்த பின் தூக்கம் கிறுகிறுத்தது. சற்று மயங்கினேனோ என்னவோ, பெரிய தவறு செய்துவிட்டது போல் எழுந்ததும் பக்கத்தில் தரையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த படுக்கையின் மீது ஒரு குறிப்பு தெரிந்தது. GMஇன் ஆங்கில எழுத்து. மாலை வருகிறேன், ஒரு முக்கிய விஷயம் பேச இருக்கிறது என்று எழுதியிருந்தார். தொய்ந்து போய் கிடந்த என் மனதில் மிகுந்த அலுப்பு ஏற்பட்டது. பெயிட், வெறும் பெயிட். எத்தனை முறை சாயம் வெளுத்த வித்தைகள் இவை! குளித்து உடை மாற்றிவிட்டு வெளியே வந்தேன். அன்றைய பகல் நேர பணிகளை தந்திரமாக செய்து முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டேன். மதியத்தில் கடைகள் அடைக்கப்படும்போது அறைக்கு வந்து சிறு தூக்கம் போட்டுவிட்டு போனால் புத்துணர்ச்சியுடன் பிற்பகல் வேலையை கவனிக்க முடியும். ஆனால் அன்று அறைக்கு திரும்பாமல் விளக்குத்தூண் பக்கமே சுற்றி கொண்டிருந்தேன். கடைவாசல் படுதாக்களை தளர்த்திவிட்டு கொண்டு சிப்பந்திகள் மதிய உணவை உள்ளே தள்ளிக் கொண்டிருந்தார்கள். மாலையில் ஒரு சினிமாவிற்கு சென்றேன். என்ன சினிமா என்பதை கூட கவனித்துக் கொள்ளவில்லை. மின்விசிறிக்கு கீழ் ஒரு ஓரத்தில் சுவரில் தலை சாய்க்க தோதான இருக்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். முடிந்த அளவு விரைவாக தூங்க வேண்டும் என்ற அவசரம் மனதில் இருந்தது. ஆங்கில படம். தமிழ் படம் என்றால் இன்னும் அதிக நேரம் தூங்கியிருக்கலாம். அறைக்கு திரும்பும்போது வரவேற்பு கூடத்தில் GMஐ பற்றி ஏதாவது புகார் கூறுவார்கள் என்று எதிர்பார்த்தேன். நல்ல வேளை, ஒன்றும் கூறவில்லை. போக்கியர்களை பற்றி பேசாமல் இருப்பதுதான் விவேகம் என்பது போல முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்று வேலையை முடித்துவிட்டது சந்தோஷத்தை தந்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அதிகாலையில் எழுந்து சூரியோதயத்திற்கு முன்பே அடுத்த ஊருக்கு போய்விட வேண்டும் என்று யோசனை செய்தபோது மனதிற்குள் ஒரு தவிப்பு திரள்வது போல தோன்றிற்று. பாவம் GM. எனக்கு உள்ளூர அவர் மீது ஒரு கவர்ச்சி இருந்தது. உண்மையாக அவரை பிடித்தும் இருந்தது. என் நண்பர்களிலேயே அவர்தான் மிகவும் நல்லவர், திறமையானவர், தைரியசாலி, வாழ்க்கையின் சூட்சுமங்களை பற்றி அறிந்தவர். மூளையை அறுவை சிகிச்சை செய்து அந்த கோணல் நரம்பை மட்டும் நேர் செய்து விட்டால்
அவருடன் ஒப்பிடவே யாரும் இருக்க மாட்டார்கள். காலையில் கண் விழித்த போது மணி 9. மனம் மேகங்களற்ற வானம் போல் ஒரே பிரகாசமாக இருப்பதை உணர்ந்தேன். ஜிஎம் வராமல் இருக்க மாட்டார். அவருக்கே சொந்தமான தெருக்களை காட்டுவதாக சொல்லியிருந்தார். 1-2 பார்த்து பேசுங்க தோழர், பயப்படாதீங்க, வெறும் அறிமுகம்தான் என்றார். அவருடன் போக ஆசையாக இருந்தது. அவருடைய துணையில் போகும்போது கிடைக்கும் பாதுகாப்பை வேறு யாரிடமிருந்தும் பெற முடியாது என்பது எனக்கு தெரியும். காலை 10 மணி வாக்கில் வராண்டாவில் நின்று கீழே பார்த்து கொண்டிருந்தேன். இரவு லேசான தூறல் போட்டிருக்கும் போல் இருக்கிறது. சுத்தம் செய்யப்படாத கார்களின் மேற்கூரையில் தண்ணீர் துளிகள் வைரக்கற்கள் போல மின்னின. ஜிஎம் உள்ளே வருவது தெரிந்தது. சீராக வாரப்பட்டிருந்த தலை பளபளத்தது. பளீரென்று வெள்ளை ஜிப்பா அணிந்து கொண்டிருந்தார். ஜிஎம் அறைக்கு வந்ததும் அன்றைய பகல் பொழுதை எப்படி கழிக்க வேண்டும் என்று திட்டம் போட தொடங்கினார். இப்ப மணி 10, 11 மணிக்கு இங்கிருந்து கிளம்புறோம் என்று ஆரம்பித்தார். மணியோசை கேட்டது. நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். குட்டி யானை ஓட்டலுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது. நெற்றியில் பட்டை பட்டையாக விபூதி, நடுநெற்றியில் அப்பிய சந்தனத்திற்கு மேல் குங்குமம். பலமுறை நான் பார்த்திருந்த குட்டி யானை அது. அதன் முகச்சாடை எனக்கு நன்றாக தெரியும். என்ன தோழர், பாப்பா மாதிரி குட்டி யானைய பார்த்துக்கிட்டு? அறையிலிருந்து குழந்தைகள் கூக்குரலிட்டு கொண்டு வராண்டாக்களுக்கு வந்தன. 3 வராண்டாக்களிலும் குழந்தைகள் திரண்டுவிட்டன. குட்டி யானை துதிக்கையை உயர்த்தி ஒரு காரின் டிரைவரை ஆசீர்வதிக்க போயிற்று. அதற்குள் மற்றொரு காரின் பின்கதவை திறந்து பிடித்துக் கொண்டு நின்றான் அந்த வண்டியின் காரோட்டி. யானையின் தலை ஒரு அரைவட்டத்தில் புறச்சக்தியால் இயக்கப்பட்டது போல திரும்பிற்று. பட்டுச் சொக்காயும் பட்டு உத்திரையமும் அணிந்து காரில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தவரின் முன் யானை நகர்ந்தது. பட்டுச்சொக்காய்க்காரர் யானையை கும்பிட்டார். கணேசா என்று கூறியபடி அதன் நெற்றியில் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். குட்டி யானை தன் துதிக்கையை தூக்கி அவரை சமத்காரமாக ஆசீர்வதித்தது. பட்டு சொக்காய்க்காரர் மணிப்பர்சை திறந்து 10 ரூபாய் நோட்டொன்றை துதிக்கையின் நுனியில் வைத்தார். அவர் கைகள் பர்சை மடித்தன. பின் என்ன தோன்றிற்றோ அவசரமாக ஒரு 5 ரூபாயை உருவி 10 ரூபாயின் மேல் வைத்தார். பாகன் மடித்து கட்டியிருந்த தன் வேஷ்டியை அவிழ்த்துவிட்டபடியே பட்டுச்சொக்காய்க்காரரை கும்பிட்டான். நான் அறைக்குள் நுழையும்போது ஜிஎம் அறைக்கு வெளியே நின்றபடி பக்கத்து அறையை கவனித்துக் கொண்டிருந்தார். நான் அவரை தாண்டி சென்றபோது என் காதில் விழும்படி "சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர்" என்றார். என் கவனம் அதில் படியவில்லை. யானையின் தலை சரேரென்று திரும்பிய விதத்தில் தேங்கியிருந்த துக்கம் மனதை கலக்கிற்று. அங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்கீங்க என்று கேட்டார் ஜிஎம். வெண்டிலேட்டர் வழியாக பார்த்து கொண்டிருந்த குழந்தை "We are locked inside" என்றது. என்ன சொல்ற பாப்பா? கதவை வெளியில பூட்டிட்டு போயிட்டாங்க அங்கிள். எங்களுக்கு யானைய பார்க்கணும் என்றது அந்த பெண் குழந்தை. கூட யாரு? என் தம்பி. அவனால ஜன்னல்ல ஏற முடியாது. அங்கிள், எங்களுக்கு யானைய பார்க்கணும். தென்னிந்திய குழந்தைகள் போல் தெரியவில்லை. அந்த பெண்ணின் ஆங்கில உச்சரிப்பு அதன் பெற்றோர்களின் முகங்களை பற்றியும் வீட்டின் தோற்றத்தை பற்றியும் என் மனதில் பல கற்பனைகளை ஏற்படுத்தின. யார் உங்களை அடைச்சு போட்டது? டாடியும் மம்மியும். அவங்களுக்கு குட்டி யானை வரும்னு தெரியாது. குட்டி யானையின் மணியோசை கேட்டது. "We need help" என்றது அந்த பெண். நீங்க யானைய பார்த்ததில்லை? 6 மாசத்துல பார்த்தேனா? எனக்கு நினைவில்லை. ஜிஎம் அறையின் பூட்டை இழுத்து பார்த்தார். காலால் கதவை உதைத்து பார்த்தார். மாட்டுச்சாவி இருக்கும், நான் வாங்கிட்டு வரேன் என்றேன். அந்த பிச்சைக்காரங்க கிட்ட நீங்க ஒன்னும் போய் கெஞ்ச வேண்டாம் என்றார் ஜிஎம். மீண்டும் கதவை உதைத்தார். அதிக சத்தத்துடன் கதவு பின்னால் நகர்ந்து அதிர்வுடன் மீண்டும் நிலையில் வந்து ஒட்டிக்கொண்டது. பக்கத்து அறைகளில் இருந்து பலரும் வெளியே வந்தனர். பெண்களும் குழந்தைகளும் விலகி அறைவாசல்களிலேயே நின்றார்கள். ஆண்கள் முகத்தில் கிளர்ச்சி தெரிந்தது. அதிரடியாக ஏதோ நடக்கப் போகிறது. ஆனால் அதன் பலாபலன்களில் அவர்களுக்கு பங்கும் இல்லை.
அரைப்பையன் ஒருவன் வராண்டாவில் வந்து கொண்டிருந்தான். ஜிஎம் கதவை உதைப்பதை ஒரு தடவை பார்த்ததுமே வேகமாக திரும்பி ஓடினான். ஏணிப்படிகளில் அவன் பின்னந்தலை 2 படிகளாக இறங்கிச் சென்றது. சில நிமிஷங்களிலேயே வரவேற்பு கூடத்திற்குள் இருந்து 4-5 பேர் ஆவேசமாக வந்தார்கள். பின்னால் வேகமாக மேனேஜரும் வந்து கொண்டிருந்தார். நிறுத்தடா என்று அவர் கத்தினார். அவர் சொல்லி முடித்ததும் ஜிஎம் வராண்டாவின் தடுப்புச் சுவரிலிருந்து வேகமாக பாய்ந்து வந்து கதவை உதைத்தார். இந்த நாயை பிடிச்சு வெளியில தள்ளுங்க. மேனேஜருக்கு கோபத்தில் பேச்சு குழறியது. பக்கத்துல யாராவது வந்தா கழுத்தை நெரிச்சு கொன்னுபிடுவேன் என்றார் ஜிஎம். மீண்டும் ஒரு உதை விட்டார். அரைவாசி ஒருவர், என்ன சார் கலாட்டா பண்றீங்க என்றார். ஒரு பெண் தன் கணவரை கூட்டி வரும்படி பையனை கீழே விரட்டினாள். இப்ப போலீஸுக்கு போன் பண்றேன் என்று சொல்லிக்கொண்டே மேனேஜர் ஓடினார். தம்பி, தப்பா நினைக்காதீங்க, ஏன் கதவை உடைக்கிறீங்க என்று ஒரு முதியவர் கேட்டார். குழந்தைகளை உள்ளார போட்டு பூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு யானைய பார்க்கணும், அது அவங்க அடிப்படை உரிமை என்றார். குழந்தைகளின் பத்திரத்தை நினைச்சுதானே சார். காலம் கெட்ட காலம் என்றார் முதியவர். அப்படின்னா உள்ளே தாழ் போட்டுக்கணும். உள்ளே தீ பிடிச்சிட்டா நீங்க குழந்தைகளை காப்பாத்துவீங்களா? அடுத்த உதையில் நாதாங்கி பீத்து கொண்டு தொங்கிற்று. குழந்தைகள் இருவரும் வெளியே வந்தார்கள். கீழே போய் பார்த்துட்டு வாங்க என்றார் ஜிஎம். குழந்தைகள் ஓடின. ஜிஎம் கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்டார். 2 போலீஸ்காரர்கள் வராண்டாவில் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அருகில் வந்ததும் ஒருவர், புரொஃபசர் சார், எங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். உங்களை விசாரிக்க நாங்க வரல. இன்ஸ்பெக்டருக்கு உங்களை பார்க்கணுமா, கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்காரு. வாங்க பேசுங்க, அப்புறம் உங்களுக்குள்ள என்றார். நான் கீழே பார்த்தேன். போலீஸ் வேன் நின்று கொண்டிருந்தது. ஜிஎம் என்னை பார்த்து, போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன் என்று சொல்லியபடி தன் கை கடிகாரத்தை பார்த்தார். அவர்கள் நடந்து போகும்போது திரும்பி பார்த்து, அறைய காலி பண்ண சொன்னா மாட்டேன்னு சொல்லுங்க தோழர் என்றார். போலீஸ்காரருடன் பேசியபடி ஜிஎம் படியிறங்கிச் செல்வதை பார்த்து கொண்டிருந்தேன். 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நாகர்கோவிலில் திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய நண்பர் ஜிஎம் சிறுகதை நிறைவுற்றது.